ஒருத்தருக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஆனா, கடன் நெறைய பேர்ட்ட கேட்டு பார்க்குறாரு. எனக்கு நிர்பந்தமான சூழல் இருக்குங்க. காசு வேணும்னு கேட்குறாரு. ஆனா, யாருமே வந்து கடன் குடுக்குறதுக்கு தயாரா இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது. இந்த நிலையில தன்னுடைய நகைய வந்து பேங்க்ல அடமானமா வச்சு, அதற்கு கடன வாங்கிக்கிறலாமா? சரி. இப்போ சில பேர் கூட இந்த மாதிரி கேள்வி அவங்கள்ட்ட வைக்கப்படும் பொழுது, நீங்க வாங்கிக்கணுங்க. இது நிர்பந்தம் தான். சின்ன ம். வியாபாரியா இருந்தா அப்படி வாங்கிக்கலாம். வட்டி குடுக்குற மாரி வருதாங்க. வட்டி குடுத்தா பரவாயில்ல. ஏன் நீங்க வியாபாரம் பண்ணணும்ல. உங்க ம். குடும்பத்த நீங்க பாதுகாக்கணும்ல. அது ஒரு நிர்பந்தம்னு ஆயிருதுல்ல. பொதுவா ஒரு சட்டம் இருக்கு. அது இவங்க இதுக்கு யூஸ் பண்றாங்க. பொதுவா நம்ம மார்க்கத்தில ஃபமனில் துர்ர கய்ர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹ். ஒருவர் நிர்பந்தத்திற்கு உள்ளாகிவிட்டால், அந்த தடுக்கப்பட்டதும் கூட தேவையான அளவுக்கு கூடும்னு ஒரு வசனம் இருக்கு. அதன்படியில நீங்க ஒரு சின்ன வியாபாரி தான். வியாபாரம் செஞ்சா தான் குடும்பத்த கவனிக்க முடியும். அதனால லோன் லோன் வாங்கும்போது வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல. ம். வட்டி கட்டக்கூடாதுங்கிற சட்டம் உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா நீங்க சின்ன வியாபாரிங்க. யாருக்கு இந்த சட்டம் பொருந்தும்? பெரிய வியாபாரியா வியாபாரிகள். இருக்கிறாரு. அவர் லோனுக்கு எடுக்குறாரு. நம்ம வியாபாரத்த இன்னும் அதிகரிக்கலாம்னு நினைக்கிறாரு. அவரு லோனுக்கு எடுத்தா கூடாது. ம். வட்டி கட்டணும். நீங்க சின்ன வியாபாரி கூடும்னு சில சில பேரு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லி விளக்கம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. பாவம். இன்னும் இதையும் சில பேர் நம்பிற போறாங்கப்பா. அது ஒரு கவலையா இருக்கு. இத நம்பிக்கிட்டு அவரு போய் லோன் வாங்கிற போறாரு. அப்ப வட்டிய கட்டுவாரு. மிகப்பெரிய பாவத்த ஆமா. செய்வாரு. நான் கேட்கிறேன், சின்ன வியாபாரியா இருந்தா தான் என்ன? நீங்க வந்து பேங்க்ல வந்து லோன் வாங்குனீங்கன்னு வச்சுக்கிருங்க. சும்மாவா லோன் தருவாங்க? ஏதோ ஒரு பொருள, இப்ப நகைய அடமானம் வச்சா வச்சு தான் தருவாங்க. ஏன் நீங்க நகைய அங்க வச்சுட்டு பணத்த வாங்கணும்? அந்த நகைய வித்துற வேண்டியதுதானங்க அப்படிங்கிறேன் நான். நகைய இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 பவுன் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ம். 5 பவுன் வச்சுப்புட்டு, இவரு ஏன் லோனுக்கு கடன் வாங்குறாரு? 5 பவுன் வித்துற வேண்டியது தானே! வித்துட்டா கையில காசு இருக்குதுல்ல. இப்ப நிர்பந்தம்ங்கிறது எங்க வந்துடுச்சு? நிர்பந்தம் கையில காசு இல்ல. யாரும் கடன் தர மாட்டாங்கிறாங்க. அதனால தானே வாங்குறோம் அப்படிங்கிறீங்களே. ஏன் கடன் தரேன்னு நீங்க தான் 5 பவுன் வச்சிருக்கீங்களே. இப்ப நம்ம காலத்துல வந்து ஒரு ஒரு பவுன் 1,00,000 வச்சுட்டா கூட ரூ. 5,00,000 வச்சிருக்கேன். இருக்கே. வித்துக்கிட்டு நீங்க வியாபாரத்த ஆரம்பிக்க வேண்டியது தானே. இங்க எங்க இருக்கு நிர்பந்தம்? அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா சில பேரு இந்த மாதிரி லோன் வாங்குறாங்கல்ல நகை வச்சுட்டு, ம். அதன் மூலமாக தங்களுடைய மொத்த நகையையே இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. என்னங்கிறாங்க, மீட்ட வித்துட்டா முடியல. என்ன செய்றது? இல்ல வித்துட்டா மறுபடியும் திரும்ப வாங்கணுமே! இப்ப நம்ம அந்த கேள்வி தான் இப்ப பெரும்பாலும் இருக்கு. இப்ப ஆ அதாவது நாங்க வாங்கும்போது வந்து அ வெளியூர்ல வாங்கியிருப்பாங்க. நெறைய இடங்கள்ல வாங்கி ஒரு ஆசை ஆசையா வாங்கி தகப்பனாருங்க அடிப்படையில, தந்தைங்கிற அடிப்படையில வாங்கி பிள்ளைகளுக்கு குடுத்துருப்பாங்க. அத வித்தாச்சுன்னா, திரும்ப அதே மாரி நகை வாங்க வாங்க முடியாது. முடியாதுங்கிற அந்த இதில தான் நகை விக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறாங்க. தேங்கிட்டு இவங்க பேங்க்ல போய் ஆ, அடமானம் வச்சுட்டு காச வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆ. ஆனா அது கூடாது தான். அறவே கூடாது. கூடாது இது. ஆ. நானும் சொல்றேன், நீங்க கொஞ்சம் தேவைக்கு வித்திருக்கலாம். இவரு இப்ப நகைக்கு வந்து பேங்க்ல நெறைய போய் வச்சு இருக்கிற நகையெல்லாம் நெறைய வைப்பாரு. நகைய வச்சா தான் ஓரளவுக்கு கடன் கிடைக்கும். ம். இவரு வித்துட்டா எல்லாத்தையும் விக்க தேவையில்ல. தேவையான அளவுக்கு உண்டான நகைய மட்டும் வித்துட்டா போதும். இப்ப இவர் எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேங்க்ல போய் வைக்கிறாரு. கடைசியில வட்டியும் கட்ட முடியாம, ஆமா. கடனும் கட்ட ம். முடியாம, கடைசியில அப்படியே இழந்தது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இருக்கிறாங்க. நானும் சொல்றேன், இந்த இப்போது இருக்கிற நகைய தந்தது யாரு உங்களுக்கு? இறைவன் தானே தந்தான். இறைவன் தானே இப்ப கையில இருக்கு இறைவன் தான் தந்தான். அந்த இறைவனுக்கு கட்டுப்படி நடக்கிறதுனால தான் நீங்க விக்கிறீங்க. ஏன் லோன்ல வச்சா வட்டி குடுக்கணும். அது இறைவன் தடுத்திருக்கிறான். இறைவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி விக்கிறீங்க. இப்ப இறைவன் உங்களுக்கு வித்தாலும் கூட ஓரளவு வித்தாலும் கூட அதிகமதி உங்களுக்கு தருவானே! நம்முடைய சட்டத்தை பின்பற்றுவதற்காக தானே இத கொண்டு போய் வித்தாரு. இன்னும் நெறைய குடுப்போம். அப்படி இறைவன் தருவான் அல்லவா? இப்போது இருக்கிற நகையை தந்தவன் இறைவன். இறைவன். அந்த இறைவன் உங்களுக்கு பிறநாள் தரப்போறான். அப்ப இறைவன் மேல நம்பிக்கை இல்லையா? எப்படி வாங்குறது? இனிமே எப்படி கிடைக்கும்? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படி இந்த நினைப்பே தவறானது ஒண்ணு. ஆமா. ஆனா அத இப்ப நீங்க முன்னால அந்த இது சூழல் இருந்தது. இப்ப அந்த நினைப்பு, அந்த அந்த யக்கீன்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாரி தான் நம்ம சமூகத்துல பார்க்கறது இருக்குது. இருக்குது. அதனால தான் இப்ப நம்ம சொல்றோம். அது மாரி ம். அப்படி செய்யாதீங்க. தேவையான அளவுக்கு நீங்க வித்துருங்க. வித்துட்டு வியாபாரத்த நீங்க செய்யுங்க. இங்க லோன் வாங்குறதுக்கு நிர்பந்தம்ங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் ஏதாவது ஒண்ணு குடுத்தா தானே லோன் வருது. அந்த குடுக்குற அளவுக்கு தங்கம் உங்கள்ட்ட இருக்குல்ல. இருக்குதுல்ல. ஆ. அது வித்துட்டு வியாபாரம் பண்றது தானே. இப்ப நிர்பந்தம் எங்க எங்க வந்து போச்சு? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி.